வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல குமிதினி பவன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். குமிதினி பவன் அப்படின்ற மாதிரி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. ஒரு வயசான பாட்டி தான் அந்த ஹாஸ்டல்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்டல்ல துர்கான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த துர்கா திடீர்னு மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. ஹாஸ்டல்ல இருக்க ஏதோ ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணை சாவடிச்சிருக்கா. அது யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கலையரங்குறாரு. இன்ஸ்பெக்டருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பொண்ணு வராங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. அவங்க யாரு என்ன, இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த சீரிஸோட மொத்த கதையா இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போறத முன்கூட்டியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. அதாவது ஒரு பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. விஷம் கொடுத்துதான் அந்த பொண்ணை சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சோட டீமை சேர்ந்தவங்க விசாரணை பண்றதுக்காக வேகமா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. குமிதினி பவன் ஒரு இடத்தை பத்தி சொன்னல, அது இந்த இடமா தான் இருக்கும். ஒரு பாட்டி தான் இந்த இடத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரு குமிதினியா இருக்கும். நான் அவங்கள பாட்டினே சொல்றேன். இங்க இருக்க பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, Facebookல லைவ் மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த இடத்தோட ஓனர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சில பசங்க இருக்காங்கல்ல, செம்மையா இருக்கும் போலியே, நாங்களும் அந்த இடத்துக்கு வரோன்ற மாதிரி கமெண்ட்லாம் பண்றாங்க. இது லேடிஸ் ஹாஸ்டல், நீங்க எல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி விளையாட்டா ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஃபன்னுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி விளாக்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க இடத்துல துர்கா ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த துர்காவோட பர்த்டே இன்னைக்கா தான் இருக்கும். அதனால தான் ஜாலியா ஃபன்னா இவங்க வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப காட்டுறாங்கல்ல, இவங்க தான் துர்காவா இருப்பாங்க. இந்த துர்கா ரித்திக்னு ஒருத்தரை லவ் பண்றாங்க. அந்த ரித்திக் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இவங்களுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த துர்கா கூட ரூம்மேட்டா ஜனனின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க அவரை லவ் பண்றது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றது கதை போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவன் கூட நீ லவ் பண்றதெல்லாம் செட் ஆகாது, உன் நல்லதுக்காக சொல்றேன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா துர்காக்கு ரித்திக்க தான் பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல, எனக்கு ரித்திக்க தான் பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்துல நீ தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, உன் ஃப்ரெண்டான நானே தலையிடக்கூடாதா, சரி ஓகேன்ற மாதிரி ஜனனியும் கோச்சுக்கிற மாதிரிலாம் பண்றாங்க. மேற்கொண்டு கொஞ்ச நேரம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப துர்கா வெளியே வந்தோடனே துர்கா கூட தங்கிட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாருமே பயங்கரமா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பர்த்டேல, அதனால எல்லாருமே ஒவ்வொரு டிஷ் செஞ்சிருப்பாங்க. அந்த டிஷ்ஷை ஊட்டி விடலான்னு வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே யாருக்கு பர்த்டே வந்தாலும் இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல. எல்லாருமே விதவிதமா டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த துர்காக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே Facebookக்காக இவங்க கேப்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இந்த இடத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் தனித்தனியா ஒரு டிஷ் ரெடி பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஊட்டி விட்டு முடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, தேவை வரும்போது மட்டும் இந்த பொண்ணுங்களோட பேரை சொல்றேன், இல்லனா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். சோ ஜனனி இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நிக்கிறாங்க. இங்க இருந்து ரித்திக்கை உங்களால பார்க்க முடியும். ஆக்சுவலா ரித்திக் யாருன்னா, இந்த இடத்த ஒரு பாட்டி ரன் பண்றாங்கல்ல, அந்த பாட்டியோட பேர்னா தான் இருப்பான். அந்த ரித்திக்கை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சிக்னல்லயே ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஜனனி இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது ரூம்மேட்டா ஜனனின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. எனக்கு மத்தவங்கள மாதிரி சூப்பரான டிஷ் எல்லாம் செய்ய தெரியாது, எனக்கு செய்ய தெரிஞ்சது இந்த மேகி தான், சாப்பிடுன்ற மாதிரி ஊட்டி விடுறாங்க. இவங்களுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சிக்னல்ல இவங்க ரித்தி கிட்ட பேசிட்டு இருக்கிறது இந்த ஜனனிக்கு தெரிய வருது. நம்ம பேச வேணாம்னு சொல்லி கூட பேசிட்டு இருக்கால அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பெருசா எதுவும் கேட்டுக்காம இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப துர்கா இருக்காங்கல்ல, நான் போயிட்டு அப்புறமா வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ரித்திக்ன்ற பையன் கிட்ட சிக்னல்ல சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாங்க. இன்னைக்கு பர்த்டேல, அதனால ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து வெளியே சுத்தி பாக்குற மாதிரி பிளான் இருக்கும். நான் ரித்திகா ஈவினிங் வெளியே கூட்டு போகவான்ற மாதிரி கேக்குறாங்க. லவ் மேட்ரு இந்த பாட்டிக்கும் தெரியும் போல. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவன் உடம்பு தேறி வரட்டுமா, அதுக்கப்புறம் நீங்க வெளியே ஜாலியா போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பாட்டிக்கு இந்த லவ் ஓகே தான் போல. இதனால துர்காவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா சொல்லுங்கம்மா, நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஹெவியா இருமல் வருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாட்டியும் சரி, இங்க இருக்க வேலைக்கார லேடியும் சரி பாக்குறாங்க. ஏதோ நெஞ்சு அடைக்கிற மாதிரி பண்ணுது போல. அவங்க பயங்கரமா இரும்பிக்கிட்டே இருக்காங்க.
என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்றதுனால ரித்திக்க பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல தான் இருப்பாரு. இப்ப அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஐயோ என்னாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. சோ இவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, இவங்க பாடியை வச்சுக்கிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப போலீஸுங்க எல்லாம் வந்துடுறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இன்னும் வராம இருக்காரு. இவர் எப்பவுமே லேட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு லேடி அசிஸ்டன்ட்டும் அதே மாதிரி ஜென்ஸ் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் பேரு சங்கர் அப்படின்றது. சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த போலீஸ் வேலையை சுத்தமா பிடிக்காது. இது என்னோட 211வது பாடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு கேஸ முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேஸ் வந்துருது. ஒரே தொல்லையா இருக்குன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. யோ ஸ்பாட்டுக்கு வரதுக்கே இவ்வளவு லேட் பண்ணுவியா, சீக்கிரமா என்ன ஏதுன்னு விசாரி, சீக்கிரமா இந்த கேஸ முடின்ற மாதிரிலாம் சீனியர் ஒரு சைடுல இருந்து பிரஷர் போடுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், சீக்கிரமா இந்த கேஸ சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருக்கவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துக்கு எதிர ஒரு டீ கடை இருக்கு. கீதான்ற ஒரு லேடி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கீதா கிட்ட எல்லாருமே என்ன கூட்டமா இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்க ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது இறந்து போயிட்டாளா, எப்படி இறந்து போனா, கொலையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கொலை மாதிரிலாம் தெரியல, அந்த பொண்ணே தான் இறந்து போயிருக்கா. இப்பெல்லாம் ஹாஸ்டல்ல இருக்க நிறைய பொண்ணுங்க ட்ரக் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரக் கொஞ்சம் ஓவர் டோசேஜா இருக்கும், அதனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா போல அப்படின்ற மாதிரி கீதா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வாய்க்கு வந்ததை பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருமே கீதா கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் என்ன பிரச்சனைன்றது தெரியும்ல, அதனால பாடியை நாங்க கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஜனனிக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ரூம்மேட்டா ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு தான் இந்த பாடியை கொண்டு போகும்போது கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் தூரம் வராங்க, அதுக்கப்புறம் பாடி அனுப்பி வச்சிடுறாங்க. நேச்சுரலா இந்த விஷயம் நடந்திருக்குன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் லேடி அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் விஷம் தான் தரப்பட்டிருக்கு, என்ன மாதிரி விஷம்ன்றதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் விஷம் தந்துதான் இந்த பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா அப்படின்றத லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ஐயோ அப்ப நமக்கு ஹெவியா வேலை இருக்கும் போலியன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இப்ப கீதா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ரமேஷ்னு ஒரு பையன் பைக்ல இந்த இடத்துக்கு வரான். கீதா கிட்ட அவ கால் பண்ணா எடுக்கவே மாட்றா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். யார பத்தி இவன் பேசுறான்றது தெளிவா தெரியல. கீதா என்ன சொல்றாங்கன்னா, இங்க போலீஸ்லாம் இருக்காங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன தப்பு பண்றாங்கன்னு தெரியல, போலீஸை பார்த்து பயப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சங்கர் இருக்கார்ல, இவங்க எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. எக்ஸாக்ட்டா என்ன நடந்தது அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த விஷயத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே ஒவ்வொரு டிஷ்ஷை ஊட்டி விட்டுருக்கீங்க. உங்கள யாரோ ஒருத்தர் அந்த டிஷ்ல விஷத்தை கலந்து தந்திருக்கீங்க, அதனால தான் அவளோட உயிர் போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது விஷமா, நாங்க ஏன் அப்படி பண்ண போறோம், எங்கள ஒருத்தி, நாங்களாம் பண்ணலன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவீங்க, தனித்தனியா விசாரிச்சா யார் இதை பண்ணான்றதை கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருக்க அந்த ஜனனின்ற ஒரு பொண்ணு மட்டும் திருத்தர்னு முழிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க பேரு அனுஸ்ரீ அப்படின்றது. இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயினா இருப்பாங்க. நீ யாரு என்னன்ற மாதிரி இங்க இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் துர்காவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி இந்த அனுஸ்ரீ சொல்றாங்க. துர்கா கிட்ட பேசி இங்க தங்குறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க போல, துர்கா அதை பத்தி சொல்லலையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. துர்கா சொன்னான்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. அதே சமயம் துர்கா இறந்து போயிட்டாங்கல்ல, அதை பத்தி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எது துர்கா இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இந்த அனுஸ்ரீயும் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. நீ இதுக்கப்புறம் இங்க தங்க முடியாதுமா, வேற இடம் பாத்துக்கோன்ற மாதிரி இந்த போலீஸ்மே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரித்திக் இருக்கார்ல, நான் சில விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ரித்திக்க பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி பாட்டியும் கண்ட்ரோல் பண்றாங்க. கண்ணா உன் உடம்பு சரியில்லை, நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறத இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. என்ன ப்ராப்ளம்னு தெரியலையேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த அனுஸ்ரீ கிட்ட நீ வெளியே தங்கிக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சார் வெளியே தங்கிறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல சார், நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி வந்தேன், ப்ளீஸ் சார் நான் இங்கேயே இருக்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா லேடி அசிஸ்டன்ட் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ கோவம்லாம் படாத, இவளுக்கு புரியுற மாதிரி நான் பேசிக்கிறேன், எந்திரிச்சு போன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் போக சொல்லிடுறாரு. மேற்கொண்டு இந்த பொண்ணு கிட்ட நீ கிளம்புமான்ற மாதிரிலாம் பேசுறாரு. உன் டீட்டெயில் எல்லாம் குடு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ல நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் எழுதின எழுத்தை இவங்க கவனிக்கிறாங்க. அதை கவனிச்சு இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை பிடிக்காம தானே பண்றாரு, அதை கரெக்டா சொல்றாங்க. எப்படிமா கண்டுபிடிச்சன்ற மாதிரி ஆச்சரியமா கேட்கிறாரு. சார் எழுத்த வச்சு அவங்களோட கேரக்டரை நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன் சார், அதை வச்சுதான் சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பொண்ணுகிட்ட ஏதோ டேலண்ட் இருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. சரிமா இங்கெல்லாம் தங்க முடியாது, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. ப்ளீஸ் சார் என்னை இங்க தங்க மட்டும் விடுங்க, ஏன்னா வெளியே தங்கிறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல. இந்த ஹெல்ப் நீங்க பண்ணீங்கன்னா இந்த கேஸ்ல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதாவது இந்த இடத்துல இருக்க யாரோ ஒருத்தர் தானே இதை பண்ணிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. நான் எல்லார்கிட்டயும் பழகுறேன், யார் அதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றத விசாரிச்சு உங்ககிட்ட சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க.
இந்த பொண்ணு சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்த பொண்ணை இங்கேயே தங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர் அந்த பாட்டி கிட்ட பேசினா அவங்க தங்க வைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால பாட்டி கிட்ட இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. பாட்டி கிட்ட சொல்லி விட்டுட்டு கிளம்பிடுறாரு போல. பாட்டியும் எத்தனை நாள் தங்க போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவங்களுமே எவ்வளவு நாள் தங்க போறேன்றதா சொல்றாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, துர்கா ரூமுக்கு யாரும் போக முடியாது, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜனனின்னு ஒரு பொண்ணு இப்ப வேற ரூம்ல தங்க போறா, அவளோட ரூம்மேட்டா நீயும் தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜனனி ரூமுக்கு தானே போனோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரித்திக்கோட இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ரித்திகை ஏற்கனவே பாட்டி படுக்க வச்சிருப்பாங்க போல, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. எதுக்காக இங்க தேடுறாங்கன்னு தெரியல. இவங்க தேடிட்டு இருக்கும் போது யாரோ வர மாதிரி இருக்கு, சட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரித்திக்கு ஒரு நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்திருப்பாங்க. ரித்திக்கு ஏதோ ஊசி போடணும் போல, ஊசி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப எடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு வேலையை பண்றாங்க. அதாவது போட வேண்டிய மருந்தை போடாம வேற ஒரு மருந்தை போடுறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ரித்திக்கு தூங்குறானான்னு பார்த்து தான் இந்த விஷயத்த பண்றாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களுமே ஊசியை போட்டுறாங்க. ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தெரியுது, என்ன தப்பு பண்றாங்கன்றது தெளிவா தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டருமே மறுநாள் காலையில இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விசாரணை பண்ற மாதிரி பிளான் இருக்கும். சீனியருமே கேஸோட அப்டேட்டை பத்தி கேட்கிறாரு. சார், எல்லார்கிட்டயும் தனித்தனியா பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் பேசி ஏதாவது கிடைச்சா சொல்றேன்ற மாதிரி இவருமே காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோயினும் என்ன சார் காலையிலேயே வந்துட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, நேத்து நைட் ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல சார், இன்னும் தெரியல, ஏதாவது தெரிஞ்சா சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு பொண்ணா கூப்பிட்டு பேசுறாரு. இப்பயும் இந்த பொண்ணுங்களோட பேரை நான் சொல்லல, ரேண்டமா எல்லா பொண்ணுங்களும் வந்து ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது காமனா ஜனனியும் துர்காவும் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல, காலையில கூட சண்டை போட்டதா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சண்டை சொல்லுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில மேற்கொண்டு ஏதோ பேசினதா சொன்ன பாத்தீங்களா, மேற்கொண்டு ரெண்டு பேருமே சண்டை தான் போட்டிருப்பாங்க. இந்த ஜனனி ஏதோ தப்பு பண்றாங்க போல, அதை நான் வெளியே சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி துர்கா மிரட்டுறாங்க. வெளியே சொல்லிருவியா நீ, சொன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஜனனியும் மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க. அதை அந்த பொண்ணு ஒட்டி கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க கூப்பிடுறதுக்காக வரும்போது இதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. இதான் சார் நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. இதை தாண்டி வேற ஒரு விஷயம் தெரிய வருது. துர்காவும் அந்த ரித்திக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம்லாம் ஜனனிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஜனனிக்கு ரித்திக் மேல ஒரு கண் இருந்தது, அதனால கொஞ்சம் கோவத்துல இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஓஹோ, லவ் ட்ரையாங்கிள் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறது. அதாவது துர்காவும் ரித்திக்கும் அடிக்கடி பேசிக்கிறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்து இந்த ஜனனி கோவப்படுவாங்க போல. வேணும்ட்டே அவங்கள பிரிக்கிறதுக்காக தான் அவன் செட் ஆக மாட்டான்ற மாதிரிலாம் இந்த துர்கா கிட்ட சொல்லியிருக்காங்க போல. இது எல்லாத்தையும் இவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த ரித்திக்கு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பான். கோவத்துல என்ன பண்றான்னா அந்த பெயிண்டிங்கை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். இந்த வீட்டுல வேலைக்கார லேடியா ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க பேரு சித்ரா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க தம்பி அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜனனியை பத்தி சொன்னாங்கல்ல. இன்ஸ்பெக்டர் ஜனனியை கூப்பிட்டு பேசுறது. நீ அந்த ரித்திகை லவ் பண்ணிருக்க, ஆனா ரித்திக்கு உன் ஃப்ரெண்ட் துர்காவை தான் லவ் பண்ணிருக்கான், அதனால நீ தான் ஏதாவது பண்ணிட்டியா, ஏதாவது கலந்து தந்துட்டியான்ற மாதிரி கேட்கறாரு. சார், அந்த மாதிரிலாம் நான் பண்ணல, துர்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும், துர்காவை எப்படி நான் சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா டீ எடுத்துட்டு போயிட்டு இருக்க சித்ரா கிட்ட காசை தராங்க. இத பாட்டி கிட்ட தந்துருங்க, நான் வேணா டீயை தந்துடுறேன்னு சொல்றாங்க. சித்ராவும் சரின்ற மாதிரி காசை வாங்கிக்கிறாங்க. அந்த கேப்ல இவங்க டீ தர மாதிரி இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்க லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, நீ எதுக்காக இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க, அதான் டீ தந்துட்டல, கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப மேற்கொண்டு இன்ஸ்பெக்டர் இந்த ஜனனி கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஜனனியை நல்லா லாக் பண்றாரு. இன்னைக்கு காலையில உங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு, எதையோ வச்சு துர்கா உன்னை மிரட்டிருக்கா, என்ன வச்சு மிரட்டினா, அதனால தான் நீ இப்படி கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. சார், எதை வச்சு மிரட்டினான்றதை நான் சொல்லிடுறேன், எனக்கு இந்த ட்ரக் எடுக்கிற பழக்கம்லாம் இருக்கு, அதை நான் பாட்டி கிட்ட சொல்லிடுவேன், இங்க இருந்து உன்னை அனுப்பிடுவேன்ற மாதிரி சொன்னா, மத்தபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் இந்த ஜனனி சொல்றாங்க. இப்ப எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறது. அதாவது என்ன இவர் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ற மாதிரி தான் இவங்க டீல் பேசியிருப்பாங்க. இவர் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டாருல, அதை பத்திலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சதான்ற மாதிரி கேட்கறது. அந்த ரித்திக் ரூமை செக் பண்ணலாம்னு நினைச்சேன், சில விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நைட்டு நேரம் ரமேஷ்னு ஒருத்தன் கீதா கிட்ட பேசுறதுக்கு வந்தான் பாத்தீங்களா, இப்பயும் அவன் வந்து நிக்கிறான். டே, போலீஸ்லாம் இருக்காங்க, நீ முதல்ல கிளம்புன்ற மாதிரி கீதா சிக்னல் கொடுக்குறாங்க. அவனுமே புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த இடத்த ஒரு பார்ட்டி ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பேசுறது. எதுக்காக எல்லாருமே ஒரு டிஷ் செஞ்சு ஊட்டி விட்டீங்கன்ற மாதிரி கேட்கறாரு. ஆக்சுவலா இங்கே நாங்க எல்லாருமே பண்ணுவோம், யாருக்கு பர்த்டே வந்தாலும் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணி ஊட்டி விடுவோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. அது சரி, உங்க பேரனோ அந்த பொண்ணோ லவ் பண்றதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கறாரு. சார்,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. அவங்க மறைமுகமா ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆனா பேரா இருக்கார்ல 2 நாளைக்கு முன்னாடி தான் இத பத்தி பேசியிருப்பாரு. பேரனா பேசியிருக்க மாட்டாரு, அந்த பொண்ணு தான் பேச வச்சிருப்பாங்க. எனக்கு இது ஓகேவா தான் சார் பட்டது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. காரணம் பேரனுக்கு சில மென்டல் இஷ்யூலாம் இருக்கு. அதை மீறியும் அந்த பொண்ணு லவ் பண்றானா எனக்கு சந்தோஷம் தான் சார். அதனால தான் நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன்ற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. என் பேரனுக்கு இப்பதான் நல்ல லைஃப் அமையற மாதிரி இருந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப ரித்திக் ஜன்னல் கிட்ட சோகமா நின்னுட்டு இருக்காரு. அப்ப ஈரன் எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இறந்து போனவங்கள நீங்க பயங்கரமா லவ் பண்ணீங்களாமே, அவங்கள பத்தி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாங்க. அதுக்குள்ள இவரை பாத்துக்க வேண்டிய நர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து ஈரன் வந்திருக்கிறத கவனிச்சிடுறாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்குலாம் வர, டிஸ்டர்ப் பண்ணாத போன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஈரனும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஈரனை பொறுத்த வரைக்கும் ஜனனி கூட சேர்ந்த மாதிரி தான் தங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜனனிக்கு போன் கால் வருது. இப்ப எடுத்த ஜனனி இருக்காங்கல்ல, வெளியே போய் பேசணும்ன்ற மாதிரி சைலண்டா கிளம்புறாங்க. இத கவனிச்ச ஈரன் அவங்களுக்கு தெரியாம கண்காணிக்கிறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஜனனி இருக்காங்கல்ல, எனக்கு கண்டிப்பா வேணும், நீ இந்த இடத்துக்கு வா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இவ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஈரன் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜனனி வரும்போது எதுவுமே தெரியாத மாதிரி படுத்துறாங்க. இப்ப இவங்களுக்கு மொழிப்பு வந்த மாதிரிலாம் முடிக்கிறாங்க. நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்தவங்க உடனே சங்கருக்கு கால் பண்றாங்க. சார், இவ கொஞ்ச நேரத்துல கீழே போய் எதையோ வாங்க போறா போல, யார்கிட்ட இருந்து எதை வாங்க போறான்னு தெரியல, நீங்க கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி உள்ள வந்து இவங்க அமைதியா படுத்துடுறாங்க. இப்ப தூங்குற மாதிரிலாம் பாவலா பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஜனனி இருக்காங்கல்ல, சைலண்டா எந்திரிச்சு கிளம்புறாங்க. யாரோ ஒருத்தர் வரப்போறாரு, அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வாங்க போறாங்க. இப்ப வாங்குறதுக்காக இவங்க இறங்கிட்டு இருக்காங்கல்ல, குடுக்கறதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த சங்கர் இருக்கார்ல, டீமை கூட்டிட்டு வேகமா வந்துட்டு இருக்காரு. குடுக்கிறதுக்காக ரமேஷ் தான் வந்திருப்பான். அந்த ரமேஷை இவங்களுமே லாக் பண்ணிடுறாங்க. அதாவது ஏற்கனவே அவ காலை கூட எடுக்க மாட்டான்னு ஒருத்தன் பேசினான்ல, அவன் தான் ரமேஷா இருப்பான். அவனை லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவன் கையில இருக்க பேக் எல்லாம் புடுங்கி பார்க்கும்போது ட்ரக் கொண்டு வந்திருக்கான்னு தெரிய வருது. ஓஹோ, இந்த வேலை தான் நடக்குதான்ற மாதிரி இவங்க லாக் பண்ணி கூட்டு போறதுக்கு நினைக்கிறாங்க. அப்படி போற வழியில பார்த்தா கீதா இறந்து போயிருக்காங்க. அதாவது எதிர ஒரு லேடி கடை வச்சிருந்தாங்கல்ல, அந்த லேடி அங்க இறந்து போயிருக்காங்க. அடப்பாவி, நீ தான் இந்த லேடியை சாவடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இவனை பார்த்து கேட்கிறாங்க. சார், சத்தியமா இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இவன் தானே பக்கத்துல இருந்தான், அதனால இவன் மேலே இவங்களுக்கு டவுட் வருது. இவனை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப காலையில அந்த ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் ரமேஷ் மேலதான் இவங்களுக்கு ஹெவியா டவுட் இருக்கு. ஏன்னா ரமேஷ் அடிக்கடி கீதாவை பாக்குறதுக்காக வருவான், கீதா கிட்ட பேசுவான் போல. சுத்தி இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவனுமே என்ன விஷயம்ன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் பல்கா ட்ரக் எல்லாம் சப்ளை பண்ணுவான். அந்த பாட்டி கிட்டயும் கொஞ்சம் ட்ரக் தருவான். அவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு வித்து காசெல்லாம் தருவாங்க. இதுதான் சார் அவங்களுக்கும் எனக்கும் உள்ள டீலிங். சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். இல்ல காசு பிரிக்கிறதுல உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதனால தான் போட்டு தள்ளி இருக்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சத்தியமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி இவன் சொல்றான். இவனை எதுக்கோ செல்லுக்குள்ள போட்டு வைப்போன்ற மாதிரி லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இவன் கிட்ட ட்ரக் வாங்குறதுக்காக தான் ஜனனி இறங்கி இருப்பாங்க. அதனால விசாரணைக்காக ஜனனியை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. இத பத்தி பாட்டியும் இங்க இருக்க மத்த பொண்ணுங்களோ பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளா ஜனனி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, இப்ப இந்த இடத்துக்கே அவமானமா ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. திரும்பி வந்தா சேர்த்துக்காதீங்கன்ற மாதிரி சில பொண்ணுங்க சொல்றாங்க. ஆனா இந்த பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப ஜனனி கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. துர்காவை கொன்னதே ஜனனி அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் சந்தேகப்பட்டு இருக்காரு. ஒருவேளை துர்காவை இவ கொன்னதை அந்த கீதா பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கீதாவோட கதையும் இவ முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மடக்கி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. சார், நீங்க என்னதான் என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்தாலும் சரி, நான் இந்த கொலையை பண்ணல, எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உனக்கு நல்லா தெரிய வாய்ப்பு இல்ல, நீ தான் இஷ்டத்துக்கு ட்ரக் எடுக்கிறல்ல, அந்த ட்ரக்கோட தாக்கத்தினால நீ பண்ணது உனக்கே கூட தெரியாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்களும் தெருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சத்தியமா நான் பண்ணலன்ற மாதிரி திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. கீதான்னு ஒருத்தங்க இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டை செக் பண்ணா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமோ சேர்ந்த மாதிரி வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அந்த கீதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேத்தி மட்டும் தான் இருக்காங்க போல. இப்ப அந்த பேத்தி அனாதையா மாறிடுறாங்க. வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாக்குறாங்க. வீட்டுல காஸ்ட்லியான நிறைய பொருள்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு தங்க கம்மல் இருக்கு. அந்த தங்க கம்மலை கீதாவோட பேத்தியாலையும் போட முடியாது, கீதாவாலையும் போட முடியாது. அந்த மாதிரி ஒரு டிசைனா இருக்கும். சோ இந்த மாதிரி கம்மலை கீதா வாங்கியிருக்க வாய்ப்பே இல்ல. யார்கிட்ட இருந்தோ வாங்கியிருக்கா. யார் இத கடையில வாங்கினாங்கன்றதை விசாரிங்க, ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
இப்ப பேத்தி கிட்ட என்னமா நடந்தது, நைட் எதுக்காக உன்னோட பாட்டி அந்த இடத்துக்கு போனாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எதையோ விட்டுட்டு வந்துட்டேன்னு திரும்பி கடைக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி இந்த பேத்தி சொல்றா. அந்த கீதா இறந்து போன இடத்த கிரைம் ஸ்பாட்டா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கிறதுக்காக வராங்க. அந்த இடத்துல ஏதோ கிடைக்குது போல எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு கான்ஸ்டபிள் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, நில்லுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே நான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச பொண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ கால் பண்ணு பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றதுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இன்னும் ஜனனியை வச்சிருக்காரு. ஆனா ஜனனியை விட சொல்லி சீனியர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஜனனிக்கு மேல் இடத்துல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும். அந்த பொண்ணு மேலதான் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல சார், அந்த பொண்ணு மேல இன்னும் சந்தேகம் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சந்தேகம் தானே இருக்கு, ஆதாரம் இல்லல, ஆதாரம் இருந்தா மட்டும் திரும்பி லாக் பண்ணு, அந்த பொண்ணை முதல்ல விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவரும் விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ரெண்டு பேருமே வெளியே வச்சு மீட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறத பத்திலாம் தெரியாது. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, ஒரு ஹெட்போன் தான் கிடைச்சிருக்கும். ரெண்டு சைடு போடுவாங்கல்ல, அதுல ஒரு சைடு மட்டும் கிடைச்சிருக்கும். இது கில்லரோட ஹெட்செட்டா கூட இருக்கலாம். அதனால இந்த ஹெட்செட் யாரோடதுன்றத கண்டுபிடிக்க முடியுமா, ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அந்த ரித்திக் ரூம்ல இருந்து சில பேப்பர் எடுத்தாங்க பாத்தீங்களா, அவனோட ஹெல்த் ரிப்போர்ட்டை பத்தி தான் எடுத்திருப்பாங்க. அவனுக்கு பைபோலார் ப்ராப்ளம் இருக்குன்றத பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ரித்திக்க நமக்கு காட்டுறாங்க. ரித்திக்க ஒரு டாக்டர் அப்பப்ப பாக்குறதுக்காக வருவாரு. அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் இங்க நர்ஸ் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இப்ப கண்டிஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகுது, இதே மாதிரி இருந்தா கண்டிப்பா தேறி வந்துருவான்ற மாதிரி டாக்டர் இந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் டாக்டர், சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி அந்த பாட்டியும் சொல்லிட்டாங்க. இந்த டாக்டரை ஃபர்ஸ்ட் தான் ரித்திக் கிட்ட பேச முடியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்து ரித்திக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணதை பத்தி சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ இறந்து போனதை இன்னும் கூட என்னால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ரித்திக் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கான். துர்காவை யாரு சாவடிச்சிருப்பான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு அதை பத்தி தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே சொல்லிட்டு இருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, தனிப்பட்ட முறையில டாக்டர் கிட்ட பேசுறாரு. அதாவது ரித்திக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்னு கேட்கிறாரு. டாக்டருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இத பத்தி நீங்க தெளிவா சொல்ற மாதிரி இருக்கும், ஸ்டேஷனுக்கு வந்து பாருங்கன்னு சொன்னோன்னா டாக்டரும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, அந்த நகையை யாரு வாங்கியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிருக்காரு. மித்ரான்ற ஒரு பொண்ணு தான் வாங்கியிருக்கா, அந்த இடத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் சார் வாங்கியிருக்கா, அவ பேரு மித்ரா அப்படின்ற மாதிரி டீடைல்லாம் சொல்றாரு. சூப்பர், அப்ப அந்த மித்ரா கிட்ட இருக்கிறது எப்படி கீதா கிட்ட போச்சு, ஏதோ தப்பா இருக்கு, அந்த மித்ராவை லாக் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இங்க இருந்து மித்ராவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. என்ன விடுங்க விடுங்கன்னு மித்ரா சொல்றாங்க. ஆனா மித்ராவை விசாரணை பண்றதுக்காக இவங்க லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. போலீஸ் மித்ராவை அரெஸ்ட் பண்றத பார்த்து அந்த நர்ஸ் ரொம்ப பயந்துடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இதுக்கப்புறம் என்னால இங்க அந்த வேலையை பண்ண முடியாது, நான் பேசாம இங்க இருந்து கிளம்பிடவா அப்படின்ற மாதிரிலாம் யார்கிட்டயோ கேட்டுட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஏதோ தப்பு பண்றாங்க போல, அதை இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து கேட்டுடுறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க, என்ன தப்பு பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் லாக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன பேசினேன், நான் எதுவுமே பேசலையேன்ற மாதிரிலாம் அந்த நர்ஸ் சமாளிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயின் நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மேல இருந்து யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப இவங்களுமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக மேல வராங்க. அந்த ரித்திக்கு ஒரு டிராயிங்க வரைஞ்சிருப்பான், அந்த டிராயிங்கை எரிச்சு விட்டுருக்கான். ஏன் தம்பி இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி வேலைக்கார லேடியான சித்ராவும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஆக்சுவலா இதனால தான் கத்தி இருப்பாங்க. எல்லாருமே மேல வந்து இதை பாக்குறாங்க. இதை விட முக்கியம் கீழே இருக்க அந்த லேடியை பிடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கீழே வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த நர்ஸ் லேடி இருக்காங்கல்ல, இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அச்சச்சோ, அவ ஏதோ தப்பு பண்றா போல, இதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவளை உடனே லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு லேக்குக்கு பக்கத்துல இருக்க பகுதியை காட்டுறாங்க. அந்த பகுதியில பார்த்தா அந்த நர்ஸ் லேடி இறந்து போயிருக்காங்க. அந்த நர்ஸ் பேசினா நம்ம மாட்டி போன்றதுக்காக யாரோ ஒருத்தர் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. யார் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. இதோடயே இந்த எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இன்னும் சில எபிசோடு இந்த சீரீஸ்ல பேலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டா இதை நீங்க வச்சுக்கோங்க, செகண்ட் பார்ட்டா நான் சீக்கிரமா போடுறேன். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.